ஜெய்பீம் நமோ புதாய. ஞாயிறு தம்ம உரையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். பாபாசாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய புத்தரும் அவர் தம்மமும் நூலிலிருந்து 86ஆம் பாகத்துல நம்ம இணைஞ்சிருக்கோம். இதுவரை நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்ல இருக்கு. இது வரைக்கும் நம்ம நூல் 4 நூல் 2 முழுவதுமாக முடிச்சுட்டு நூல் 5 ஆரம்பிச்சிருக்கிறோம். நூல் 5 5 பகுதிகளா இருக்கு. அதுல நம்ம இரண்டாவது பகுதி, அதாவது ஒரு பிக்கு அவரை பற்றிய புத்தருடைய கருத்தாக்கம், அவர் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த வாரம் நம்ம பார்த்தது ஒரு பிக்குவும் முனிவரும், அது ரெண்டையும் கம்பேர் பண்ணாங்க. இது புத்தர் நிக்ரோதர் உரையாடல் மூலம் ஒரு பிக்குவுக்கும் முனிவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத புத்தரே ஆங்காங்கே எடுத்து காட்டிய விஷயங்களை தொகுத்து டாக்டர் அம்பேத்கர் கொடுத்திருக்கிறார். அதை தான் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது ஒரு பிக்குவும் பிராமணரும் எப்படி இருக்கணும், என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத. ஏன்னா அந்த காலத்துல இந்த துறவு வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்துட்டு இருந்தவங்க 3 பேர் தான். ஒன்று பௌத்தர்கள், பிக்குகள். இன்னொன்று பிராமண துறவிகள், அதாவது வேத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய பிராமண துறவிகள். இன்னொன்று ஜைன துறவிகள், மகாவீரரை பின்பற்றக்கூடிய ஜைன துறவிகள். இப்போ இந்த 3 பேருக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்குறோம். ஏற்கனவே பிக்குக்கும் ஒரு ஜைன துறவிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சென்ற வாரம் பார்த்தோம். இப்போ பார்க்க போறது அந்த இன்னொரு வகையான துறவி, அதாவது பிக்குவும் ஒரு பிராமண துறவியும். இவங்க 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம். பிராமண துறவிகள் ஒரு எக்ஸ்ட்ரீம், ஜைன துறவிகள் இன்னொரு எக்ஸ்ட்ரீம். ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் பிக்குகள். இதுதான் மத்திய பாதை, த மிடில் பாத் அப்படின்னு சொல்றது. அப்போ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம ஒரு பிக்குவோடைய பாதையை, அதாவது ஒரு பௌத்த பாதையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ பிக்குக்கும் பிராமணருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம இந்த வார பகுதியில் நம்ம பார்க்க போறோம். பிக்குவும் பிராமணரும் ஒன்றா அப்படின்னா கிடையாது, இல்லை அப்படிங்கிறத இதுக்கும் பதில். எப்படி ஒரு பிக்குவும் ஜெயின துறவியும் ஒன்று கிடையாதோ, அவ்வளோ வித்தியாசங்கள் இருந்ததோ, அதே மாதிரி தான் பிக்குவும் பிராமணரும் கூட ஒன்று கிடையாது, 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. இதை பற்றிய விளக்கம் நமக்கு ஒரே இடத்துல திரிபிடகத்தில் கிடைக்கலனாலும் பல்வேறு இடங்கள்ல திரிபிடகத்திலேருந்து அதுக்கான ஆதாரத்தை எடுக்க முடியும். அதை எல்லாத்தையும் தொகுத்து டாக்டர் அம்பேத்கர் இங்கே கொடுத்துருக்கிறாரு. இந்த பிராமணருக்கும் பிக்குவுக்கும் உள்ள வித்தியாசங்களை ரொம்ப ஈஸியாக நம்ம தொகுத்து கொடுத்துட முடியும் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் இதில் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த பகுதியில் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் இந்த காணொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும். ஏன்னா இப்போ பிராமணர் அப்படிங்கிறது ஒரு சாதி ரீதியாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால இதை ஒரு நேரடியான ஒரு தனிப்பட்ட நபரையோ அல்லது ஒரு தனிப்பட்ட சமூகத்தையோ சுட்டி காட்டுவதாக நம்ம புரிஞ்சுக்க கூடாது. இது புத்தரால் அளிக்கப்பட்டவை. ஏன்னா திரிபிடகத்திலிருந்து எடுத்து தான் இதை தொகுத்திருக்கிறாங்க. ஒரு பிராமணர் துறவிக்கும் ஒரு பிக்குக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கணும்னு புத்தர் நிறைய இடங்கள்ல எக்ஸ்பிளைன் பண்றது தான். அதை எடுத்து பாபாசாஹிப் டாக்டர் அம்பேத்கர் தொகுத்து கொடுத்திருக்கிறாரு புத்தரும் அவர் தம்மமும் நூலில். அதனால நம்ம அந்த புத்தரும் அவர் தம்மமும் நூலில் என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். தற்கால சமூகத்துக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்தால் ஆங்காங்கே அதற்கான ஆதாரங்களோட, செய்தி குறிப்புகளோட நான் இதில் தொகுத்திருப்பேன். ஸோ இது தனிப்பட்ட நபர்களையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஜாதி ரீதியான சமூகத்தையோ குறிப்பிடுவது கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம புத்தர் காலத்தில் அந்த தத்துவார்த்த ரீதியாக ஒரு பிராமணிய தத்துவத்துக்கும் பௌத்த தத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது, அதை ஒரு பிராமண துறவி எப்படி இருப்பாங்க, ஒரு பிக்கு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒப்பிடுதலோட நம்ம பார்க்கணும். இந்த ஒரு பிராட் மைண்டோட இந்த பகுதியை நம்ம அணுகணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு போவோம். முதல் வித்தியாசமா திரிபிடகத்திலேருந்து எடுத்து டாக்டர் அம்பேத்கர் தொகுத்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பிராமணர் அப்படிங்கிறவர் ஒரு பூசாரி. பேசிக்கா அவருடைய மெயின் வேலை என்ன அப்படின்னா, பிறப்பு, இறப்பு, திருமணம், அதுக்கப்புறத்து இறந்த பிறகு திதி, இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கும் இல்லைங்களா ஒவ்வொரு வீட்லேயும். அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அதுக்கு சில சடங்குகள் செஞ்சு
அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கறது தான் இவரோட முக்கியமான வேலை. இவர் ஒரு புரோகிதர். இவர் வருவாரு, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ஸை முன்னின்று நடத்தி அதுக்கு சில சடங்குகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போவார். அப்போ இவர் வந்து ஒரு பூசாரி. அதே மாதிரி கோயிலுக்கு போனாலும் அங்க ஒரு சில சடங்குகள் செஞ்சு நம்மளை வந்து சாமி கிட்ட அறிமுகப்படுத்துற வேலை. வீட்டில் ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்வை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு அதுக்கு ஒரு சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் வச்சு அதை ஒரு எல்லாரும் ஒரு கூடுற இடத்துல ஒரு நிகழ்ச்சியா நடத்தி காமிச்சிட்டு போறது இவருடைய வேலை. இதுதான் வந்து ஒரு பிராமணருடைய வேலை. அடிப்படையா அந்த காலத்துல இருந்தே இருந்தது, வேத காலத்துல இருந்தே. அவங்க யாகங்கள் கொடுப்பாங்க, பலி கொடுப்பாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அவங்கள கூப்பிடுவாங்க. இல்லை இல்லந்தோறும் வருவாங்க. அதே மாதிரி மன்னர்களும் முக்கியமான நிகழ்ச்சிகளில் கூப்பிடுவாங்க. மன்னருடைய முடிசூட்டு விழா இந்த மாதிரி சடங்குகள் சம்பிரதாயங்கள் செஞ்சு தான் ஒரு பிராமணர் தான் செஞ்சு வைப்பாரு. அதுக்கப்புறம் மன்னருக்கு முக்கியமான பண்டிகைகள் தினங்கள்ல நடக்கும். மன்னருடைய வீட்டு நிகழ்ச்சிகளில் பிராமணர்கள் தான் கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பாங்க. இன்னொரு நாடு மீது போர் தொடுக்கணும்னாலும் பிராமணர்களை கூப்பிட்டு அதுக்கான சடங்குகள்லாம் செஞ்சு அதன் பிறகுதான் அவங்க போரே போவாங்க. அந்த போர் களத்துல கூட ஒரு சில பூஜைகள் பண்ணிட்டு தான் போர் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். அப்போ ஒரு பிராமணருடைய வேலை அந்த காலத்துல என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா அவங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்யறது தான். அதுதான் ஒரு பூசாரியோட வேலை. ஸோ இதுதான் ஒரு பிராமண துறவி. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஏன் இதுக்கான அவசியம் வருது? எதுக்காக இந்த மாதிரி சடங்குகள் சம்பிரதாயங்களை செய்யணும்? ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம வந்து எல்லாரும் கூடி அவங்கவுங்க தேவைக்கும் வசதிக்கும் ஏற்ப ஒரு சில நடவடிக்கைகளை செஞ்சுட்டு அந்த ஃபங்க்ஷனை முடிச்சிடலாம். அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. இல்லை ஒவ்வொரு சிலர் வந்து தனக்கு இஷ்டப்படி அவங்க செஞ்சுக்கிறாங்க. ஆனா ஏன் இந்த மாதிரி ஒரு சில சடங்குகள் இப்படிதான் பண்ணணும், இத்தனை தேங்காய் இருக்கணும், இத்தனை பழம் இருக்கணும், இத்தனை ஊதுவத்தி இருக்கணும், இதை இந்த இந்த திசையில பார்த்து உட்காரணும், இத்தனை மணிக்குள்ள செய்யணும், இந்த நாள் அன்னைக்கு தான் செய்யணும் அப்படின்லாம் ஒரு சில கட்டுப்பாடுகள் வருது இல்லையா? அது ஏன் வருது? அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து பிராமணர்களை அழைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எந்த என்னைக்கு செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணும், என்ன மந்திரம் ஓதணும், என்ன சடங்குகள் செய்யணும், எத்தனை வகையான ஐட்டம்ஸ் வைக்கணும் அப்படின்லாம் அவங்க ஒரு சில சம்பிரதாயங்கள் வச்சிருக்கிறாங்க. அப்போ அதுக்காக தான் நம்ம அவங்கள அழைக்கிறோம். அப்ப ஏன் அதுக்கான அவசியம் வருது அப்படின்னா, யாருக்கு இந்த அவசியம் வரும் அப்படின்னா, யாரெல்லாம் போன ஜென்மத்து பாவம் அப்படின்னு நம்புறாங்களோ, பூர்வ ஜென்மம், மறுபிறவி. அப்போ போன ஜென்மத்துல செஞ்சிருக்கிற பாவத்தை இந்த ஜென்மத்துல கழுவுனாதான் நம்ம வீட்டு நிகழ்ச்சிகள் நல்லா இருக்கும், சுபிக்ஷமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை வளம் பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க தான் இந்த சடங்குகள்லாம் அவசியம் ஆகுது. ஏன்? ஏன்னா அப்பதான் போன ஜென்மத்து பாவங்களை நம்ம கழுவிட முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே. அப்ப போன ஜென்மத்து பாவம், புண்ணியம் அப்படியெல்லாம் ஞாபகம் இருக்கணும். அப்படி அதை பத்தின நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இன்னொரு விஷயத்து மேலேயும் நம்பிக்கை தேவைப்படுது. என்ன அப்படின்னா, போன ஜென்மத்துல இருந்து இந்த ஜென்மத்துக்கு அந்த பாவம், புண்ணியம் எல்லாம் எது கடத்துது அப்படின்னா ஆன்மா கடத்துது. அப்படின்னா என்ன? ஆன்மா அழிவற்றது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் மேல நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு. ஆன்மா தத்துவத்து மேல, ஆன்மா கோட்பாடு மேல நம்பிக்கை இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஆன்மா அழிவற்றதுங்கிற கோட்பாடு மேலேயும் நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா இந்த ஆன்மா கோட்பாடு நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். அந்த காலத்துல 2 வகையான கோட்பாடு இருந்தது. ஒண்ணு ஆன்மா அழிவற்றது. அது சசத்தவாதம். அதுதான் சனாதனம். சனாதன அப்படின்னா நிரந்தரம். அதுக்கு அழிவே கிடையாது. ஆனா இன்னொரு கோட்பாடும் அந்த காலத்துல இருந்தது. ஆன்மா அழியக்கூடியது, அழியக்கூடியது. அது வந்து அழிவு சந்திக்கும் அப்படிங்கிறது. அது வந்து உச்சேதவாத அப்படின்னு ஒரு கோட்பாடு இருந்தது. சசத்தவாத, சனாதன. இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் வந்து உச்சேதவாத. ஆன்மா அழிஞ்சிரும். அப்ப இது ரெண்டும் 2 எக்ஸ்ட்ரீம். ஒண்ணு ஆன்மா நிரந்தரம், இன்னொன்னு ஆன்மா நிரந்தரமற்றது, அழிஞ்சிரும். இதுக்கு நடுவுல புத்தர் ஆன்மாவே இல்ல அப்படின்னு ஒரு கோட்பாடை வைக்கிறார். அப்ப யாருக்கெல்லாம் இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் தேவைப்படுதோ அவங்கெல்லாம் வந்து இந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா போன ஜென்மத்துல இருந்து இந்த ஜென்மத்துல நமக்கு பாவம் எல்லாம் வந்துரும், அந்த பாவத்தை நம்ம கழுவணும். அப்ப போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துக்கு கடத்தி இந்த பாவங்களை கடத்தி நம்ம மேல கொண்டு வர்றது எதுன்னா நம்ம ஆன்மா. இந்த ஆன்மா வந்து அழிவற்றது. அப்ப யார் இதெல்லாம் வந்து கணக்கு வச்சுட்டு இது கொடுக்குறாங்கன்னா அதுக்கு தான் கடவுள். கடவுள் தான் இதெல்லாம் கணக்கு வச்சிருக்கிறாரு. இந்த ஆன்மா மேல இருக்கக்கூடிய பாவம் புண்ணியம் எல்லாம் வச்சுட்டு நம்ம மறுபிறப்பு அடைஞ்ச உடனே மோட்சத்துக்கோ நரகத்துக்கோ போவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மோட்சத்துக்கு அனுப்புவாங்க, இல்லை நரகத்துக்கு இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை. அப்ப கடவுள் நம்பிக்கை தேவைப்படுது. அதுக்கப்புறம்
ஆன்மா நம்பிக்கை தேவைப்படுது. அதுக்கப்புறம் தான் போன ஜென்மம் நம்பிக்கை தேவைப்படுது, மறுபிறப்பு நம்பிக்கை தேவைப்படுது. அப்போ போன ஜென்மத்து பாவம் புண்ணியம் இங்க நம்ம மேல படிஞ்சிருக்குன்னு அவங்க நம்புவாங்க. அதன் பிறகு அதெல்லாம் கழுவுறதுக்கு ஒரு சில சடங்குகள், சம்பிரதாயங்கள், பரிகாரங்கள்லாம் இருக்குன்னு நம்பணும். இத்தனை விஷயங்களை நம்பணும். இத்தனை விஷயங்களை நம்புறவங்களுக்கு இந்த மாதிரி சடங்குகள் அவசியப்படுது. அப்ப சடங்குகள் அவசியப்படுது அப்படின்னா, அப்போ இந்த பாவங்களை கழுவணும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அந்த மனசு உளைச்சலாவே இருக்கும். ஏதோ ஒரு கெட்ட விஷயத்த நம்ம செஞ்சுட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீல். நம்ம வந்து தூய்மை அடைஞ்ச மாதிரி நம்ம குழந்தைங்க இப்போ குழந்தைங்களுக்கு கல்யாணம் வைக்கிறாங்கன்னா, இந்த பிள்ளைங்க வாழ்க்கை இனிமேல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம போன ஜென்மத்து பாவம்லாம் கழுவிடணும். அப்போ அதுக்கு ஒரு சில சடங்குகள் செய்யணும். ஒரு சில மந்திரங்கள் ஓதணும். அப்போ கடவுள் வந்து இந்த குழந்தைங்களை நல்லா பார்த்துக்குவாரு. ஒரு குழந்தையோட பிறந்த நாள்னா இல்ல பெயர் சூட்டும் விழா, காதணி விழா எது நடந்தாலும் உடனே இந்த மாதிரி ஒரு பாவ புண்ணியத்தை கழுவுறது, சடங்குகள் செய்யறது, மந்திரங்கள் ஓதுறது, அவங்களுடைய வாழ்க்கையே நல்லா இருக்கும். கடவுளுக்கு நம்ம குளிர்விக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த சடங்குகள், சம்பிரதாயங்களுக்கான அவசியமே. அப்ப இந்த நம்பிக்கை யாருக்கு இருக்கோ, அவங்களுக்கு சடங்குகள் தேவைப்படுது. சடங்குகள் தேவைப்பட்டா, அங்க அந்த சடங்குகளை செய்யறதுக்கு ஒரு பூசாரி தேவைப்படுது. அந்த பூசாரி தான் இந்த பிராமண துறவி. அப்ப பிராமண துறவியோட அவசியம் என்னன்னு புரிஞ்சிடுச்சு. ஏன் இதை இவ்வளவு டீட்டெயிலா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னா, அப்பதான் ஒரு பிக்குவை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பிக்கு பூசாரி இல்ல. ஏன் பூசாரி இல்ல? ஏன்னா இங்க கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆன்மா கிடையாது. போன ஜென்மத்து பாவ புண்ணியம் தான் இந்த ஜென்மத்துல நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குதுங்கிற ஒரு கோட்பாடு மேல நம்பிக்கை கிடையாது. ஆன்மாவே கிடையாது. அதுதான் பௌத்தம். அப்படின்னா அப்ப இங்க எதுக்கு சடங்குகள்? இங்க சடங்குகளுக்கான அவசியமே இல்லை. ஏன்னா சடங்குங்கிறது செய்யறதே எதுக்கு? இந்த பாவ புண்ணியத்தை கழுவுறதுக்கு தான். அது போன ஜென்மத்துக்கு ஆன்மாவை சுத்தப்படுத்துறதுக்கு. நமக்கு ஆன்மாவே கிடையாது, போன ஜென்மமும் கிடையாது, இங்க கடவுளும் கிடையாதுன்னும் போது எதுக்கு சடங்கு? அப்போ ஒரு பிக்கு சடங்கு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அவரோட வேலை என்ன அப்போனா? அவரோட வேலை வந்து போதனைகள், புத்தருடைய அன்றாட வாழ்வியல் போதனைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர். மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு உளவியல் ரீதியான நிபுணர். அந்த காலத்துல மூலிகைகளை பயன்படுத்தி ஒரு சில வியாதிகளை குணமாக்கக்கூடிய ஒரு சில மருத்துவர்கள். இதுதான் அவங்களோட சமூகத்துக்கு தேவையான நற்பணிகளை செய்யக்கூடிய சமூக சேவகர்கள். இவ்வளவுதான் அவங்க பிக்குவோட வேலை. பிக்குவோட வேலை வந்து சடங்குகள் செய்யறது கிடையாது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப வந்து பௌத்தம் மறுமலர்ச்சி அடைய செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இப்ப நம்ம பௌத்தம் போறோம். பௌத்தத்தோட கோட்பாடுகள் நல்லா இருக்கு. அதுல சமத்துவம் சொல்லுது, அது பகுத்தறிவு சொல்லுது. அதனால நம்ம வந்து பௌத்தத்தை நோக்கி போறோம். போற இடத்துல நமக்கு என்ன பண்ணும், நம்மளுடைய மைண்ட்ல ஆல்ரெடி பதிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுது, ஒரு சில சடங்குகள் செய்யணும். சடங்கே செய்யாம எப்படி ஃபங்க்ஷன்? அப்போ பௌத்த முறையில எப்படி சடங்கு செய்யறது அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து அபத்தமான கேள்வி. சடங்குனாலே அதுல வந்து ஆன்மா, கடவுள், கடவுளுக்கு செய்யற சடங்கு அது. ஆன்மா செஞ்ச பாவத்தை கழுவுறதுக்கு சடங்கு. அடுத்த ஜென்மத்துல ஆன்மா நல்லபடியா பிறக்கணுங்கிறதுக்காக சடங்கு. இதுல எந்த நம்பிக்கையும் இல்லாத பௌத்தத்துக்கு எதுக்கு சடங்கு? அப்ப இது இது நமக்கு புரியாததுனால தான் நம்ம பிக்குகளை கூப்பிட்டு ஒரு சில சடங்குகள் செய்யறோம். அப்ப அந்த பிக்குகளும் வந்து ஏதோ ஒரு சிலதை செய்யணுமேங்கிறதுக்காக ஒரு சில சடங்குகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி சடங்குகள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்ப மூட நம்பிக்கைகள் பௌத்தத்துக்குள்ளேயும் வந்துடும். மூட நம்பிக்கைகள் வந்துடுனா ஒரு சிலர் ஏமாற்றப்படுவார்கள், ஒரு சிலர் ஏமாற்றுவார்கள். அப்ப ஏற்றத்தாழ்வுகள் அதுலயும் கண்டினியூ ஆயிடும். அதனால இதை வந்து ரொம்ப தெளிவா நம்ம பகுத்தறிவு ரீதியாக இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா பௌத்தம்ங்கிறது பகுத்தறிவு பிளஸ் ஒழுக்கம், இது ரெண்டும் சேர்ந்தது தான் பௌத்தம். அப்போ பிக்குவுக்கு சடங்குகள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பிக்கு பூசாரியும் கிடையாது. பிக்குவை ஒரு பௌத்தர் தன்னுடைய இல்லத்துக்கு அழைக்கிறார் அப்படின்னா அவர் வந்து பூசை செய்யறதுக்கோ சடங்கு செய்யறதுக்கோ கிடையாது. அவர்கிட்ட இருந்து தம்ம போதனையை எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு பௌத்த அடையாளமாக அவரை அழைத்து அவருடைய இல்லத்து விழாக்களை செய்யலாம். அப்போ வந்து பிக்கு வராங்க அப்படின்னா அது வந்து ஒரு பௌத்த அடையாளம், இது ஒரு பௌத்தர், இது ஒரு பௌத்த நிகழ்வு அப்படிங்கிறதுக்கு இருக்கும். அந்த வந்த இடத்துல அவர் வந்து தம்ம போதனைகள் சொல்லணும். புத்தர் சொன்ன போதனைகளை எளிய மக்களுக்கு புரியிற மாதிரி தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான விளக்கங்களோட உதாரணங்களோட அவர் எடுத்து சொல்லிட்டு அந்த வாழ்க்கை வாழ்வியலை மாற்றுவதற்கான முயற்சி எடுத்தாருன்னா அதுதான் வந்து ஒரு பிக்கோட வேலையை தவிர மற்றபடி சடங்குகள் சம்பிரதாயங்கள் செஞ்சுட்டு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போறதுக்கு ஒரு பிக்குவோட வேலை கிடையாது. இது நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் முதல் வித்தியாசம் ஒரு பிக்குவுக்கும் ஒரு பிராமணருக்கும். இந்த மனநிலையிலிருந்து வெளியில வந்தா மட்டும்தான் பௌத்தத்தின் உண்மையான தம்மத்தோடைய அந்த டேஸ்ட் நம்ம அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அந்த பழைய டேஸ்ட் தான் இருக்கும். நம்ம ஒரு அஹ், சுவை வந்து ஒவ்வொரு பொருளுடைய சுவையை நம்ம அனுபவிக்கணும்னா அதனுடைய தனிப்பட்ட சுவையை உணர்ந்தா மட்டும்தான் நமக்கு அதனுடைய கேரக்டர் புரியும். ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தையும் அதையும் கலந்து விட்டோம்னா ரெண்டு டேஸ்ட்டும் மாறி போயிடும்.
அப்போ ஒரு பிக்கு பூசாரி கிடையாது. ரெண்டாவது ரெண்டாவது வித்தியாசம், பிராமணர் வந்து பிறப்பினால் பிராமணர் ஆகிறார். ஒரு பிராமண வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிராமண குழந்தை, அது இறக்கும் வரை அது பிராமணர் தான், அது மாற்றவே முடியாது. ஆனா பிக்கு அப்படி கிடையாது. பிக்கு வந்து உருவாக்கப்படுகிறார், யாரும் பிறப்பினால பிக்கு கிடையாது. அவங்க அந்த பிக்குவோட பயிற்சியை எடுத்துக்கிட்டு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு சிரமணராக ஆகி ஒரு சங்கத்தில் ஒரு இன்னொரு மூத்த பிக்குவோட இணைந்து, அப்புறம் அவர்கிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்து, அப்புறம் வந்து ஒரு உபசம்பத்தா நிகழ்ச்சி மூலம் தான் அவர் பிக்குவான தகுதியை பெறுவார். அப்போ ஒரு பிக்குங்கிறவர் வந்து ஒரு கடுமையான பயிற்சிக்கு பிறகுதான் உருவாக்கப்படுகிறார். யார் வேணாலும் பிக்கு ஆகலாம், ஆனா யார் வேணாலும் பிராமணர் ஆக முடியாது. ஏன்னா பிராமணர் வந்து பிறப்பினால் நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு தகுதி. ஸோ இப்போ இங்க பிறப்பினால் வருவது பிராமணர், ஆனா தன்னுடைய தகுதியை வளர்த்துக்கிட்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய சிறப்பினால் உருவாவது தான் பிக்கு. ஸோ அப்போ இங்க ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பிக்கு ஆகிறதுக்கு நமக்கு வந்து எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. ஆண் பெண் ஏற்றத்தாழ்வுகள், ஜாதி, பொருளாதாரம் எதுவுமே தடை கிடையாது. யார் வேணாலும் பிக்கு ஆகலாம். ஒரு குழந்தையை எடுத்து அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து பிக்கு ஆக முடியும். ஆனா எந்த குழந்தையும் பயிற்சி கொடுத்து பிராமணர் ஆக்கிட முடியாது. பிராமணருங்கிறது பிறப்பினால் வரக்கூடிய விஷயம். இது ரெண்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரெண்டாவது வித்தியாசம். அடுத்தது, ஒரு பிராமணருக்கு ஜாதி இருக்கு, ஆனா பிக்குகளுக்கு ஜாதி கிடையாது. ஒரு பிராமணங்கிறது ஒரு காஸ்ட், அப்படிதான் நம்ம தெரியுது நமக்கு. அந்த காலத்துல இருந்து பிராமணன் வந்து பிராமண அப்படிங்கிறது ஒரு வர்ணம். அந்த காலத்துல வர்ணாசிரமா இருந்தது, பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்ரர்கள் அப்படின்னு. இந்த 4 வர்ணத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்ணாக்கள். அவர்கள் தான் பிற்காலத்துல வந்து தலித்துகள். அதாவது இப்போ அதுக்கு தலித்துகளுடைய பெயர் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த பரிணாம வளர்ச்சியில முதல்ல வந்து எல்லாரும் சமமா இருந்த காலகட்டம் வரைக்கும் 4 வர்ணங்கள், அதாவது வேத காலத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமமா இருந்தாங்க, எந்த வர்ணங்களும் இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் வேத காலத்தில் பிராமணிய தத்துவம் வந்த உடனே இந்த வர்ணாசிரம தத்துவம் வந்தது. அதுல பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு தங்களை காமிச்சுக்கிறதுக்காக 4 வர்ணங்களை உருவாக்கி, அதுல வந்து பிராமண வர்ணம் வந்து உயர்ந்த வர்ணமா இங்க காட்டப்பட்டது, அந்த சமூகத்துல கட்டமைக்கப்பட்டது. இப்ப பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்ரர்கள். அதன் பிறகு புத்தர் காலத்துல இதை எதிர்த்து ஒரு சிலர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப யாரெல்லாம் அதை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்களோ அவங்க இந்த 4 வர்ண சிஸ்டம்குள்ள வரல, அவங்க தனித்து வாழ ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து அவர்ணாக்கள், அதாவது பஞ்சமர்கள்னு பேர் வச்சாங்க. அவங்கள இந்த பொது சமூகம் தீண்டத்தகாதவர்களா கரு கருதுச்சு. அதனால அன்டச்சபிள்ஸ்னு பேர் வந்தது. அன்டச்சபிள்ஸ் பின்னாடி பிரிட்டிஷ் காலத்துல அன்டச்சபிள்ஸை வந்து டிப்ரெஸ்ட் கிளாஸஸ், அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு அழைச்சாங்க. அதன் பிறகு இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு சில முன்னுரிமைகள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, இந்த தாழ்த்தப்பட்டவர்களை வரிசையா பட்டியலிட்டுச்சு. பட்டியலிட்டு அவர்களை ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்னு மாத்துச்சு. அந்த ஷெட்யூல்டு காஸ்ட் தான் இப்போ வந்து தலித்துகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஸோ இதுதான் அந்த வரலாறு. இது வந்து பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய வரலாறு. இது மட்டும் இல்லாமல் நிறைய புத்தகங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரலாற்று பரிணாமம் இதுதான் நமக்கு தெரிகிறது. அப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, பிராமணர்கள் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஜாதியா உருவாகி இருக்கு. வர்ணாமா இருந்தது, இப்போ ஜாதியா உருவாயிடுச்சு. அப்போ பிராமண் அப்படிங்கிறது ஒரு ஜாதி. அதனால தான் நம்ம இந்த பிராமண ஜாதிக்கான சங்கங்களை பார்க்குறோம், அசோசியேஷன்ஸ் பார்க்குறோம். பிராமணாஸ் அசோசியேஷன், அதே மாதிரி பிராமணர்களுக்கான இந்த கல்யாண திருமண தகவல் மையம், அப்படி அதிலே பல்வேறு பிராமணர்களோட உட்சாதிகள் இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி பிக்குகளுக்கு ஜாதிகள் எதுவுமே கிடையாது. பிக்குக்கு வந்து எது ஜாதி அமைப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா பிக்குகள் எந்த ஜாதி வேணாலும் இருக்கலாம். அவங்க பிக்கு ஆன உடனே அவங்களுடைய ஜாதிய அடையாளத்தை அவங்க இழந்துடணும். அதுதான் வந்து புத்தருடைய ஒரு கடுமையான வினய விதி. அது உதானா 5.5 அப்படிங்கிறதுல அந்த திரிபிடக்கத்தை நூல்களில் நம்ம பார்க்கும்போது குட்டக்கணிக்காயில என்ன கிடைக்குதுன்னா, ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு உதாரணத்தோட புத்தர் விளக்குறார். எப்படி நதி வந்து சமுத்திரத்துல கலந்த பிறகு அதனுடைய அடையாளத்தை இழந்துருதோ, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு பல்வேறு பேர் இருக்கும். கங்கை, யமுனா, சரஸ்வதி அப்படின்னு நிறைய பேரோட ஆறுகள் இருக்கும். ஆனா எல்லாம் கடல்ல கலந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேரே கிடையாது. அது ஒரே பேர் தான், அந்த கடலுடைய பேர் மட்டும்தான் அதுக்கு இருக்கும். எத்தனையோ நதிகள் வந்து கடல்ல கலக்கும்,
அதே மாதிரி யார் வேணாலும் எவ்வளோ பேர் வேணாலும் என்ன மாதிரியான வர்ணங்கள்ல இருந்தாலும் கூட நீங்க வந்து பௌத்தத்துக்குள்ள கலந்துடலாம். ஆனா பௌத்தத்துக்குள்ள கலந்த பிறகு உங்களுக்கு எந்த ஒரு வர்ணாசிரம அடையாளமும் கிடையாது. இங்க வந்து எல்லாம் ஒண்ணுதான். தம்மத்தின் கீழ் எல்லாரும் ஒரு பெரிய கடல் மாதிரி. இங்க வந்து எல்லாருமே சங்கத்தை சேர்ந்தவர்கள், அவ்வளவுதான். அப்படிங்கிறது தான் புத்தருடைய ஒரு விளக்கமா இருந்தது. அப்பனா இதுல இருந்து ரொம்ப நல்லா தெளிவா தெரியுது, ஜாதிங்கிறது பிராமணருக்கு இருக்கு, அது இன்னமும் தொடருது. பிக்குகளுக்கு ஜாதி புத்தர் காலத்திலயும் கிடையாது, இப்பயும் கிடையாது. அடுத்தது, இப்ப ஜாதி பிறப்பு அப்படிங்கிறதுனால அதனுடைய தொடர்ச்சி என்ன? பிராமணர் எப்பயுமே பிராமணரா தான் இருப்பார், ஏன்னா அது பிறப்பினால் நிர்ணயிக்கப்படுது இல்லையா? பிறப்பை எப்படி போய் மாற்ற முடியும்? அப்போ அவர் ஆல்வேஸ் அ பிராமின், ஒன்ஸ் அ பிராமின் ஆல்வேஸ் அ பிராமின். அவங்க என்ன குற்றம் செஞ்சாலும் சரி அல்லது தண்டிக்கப்பட்டாலும் சரி, அவங்க பிராமணர்கள் தான். இந்த சமூகத்துல உயர்வானவர்களா கருதப்படுறாங்க. ஆனா அவர்கள்ல எல்லாருமே அப்படியே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில மனிதர்களுடைய இயல்பு, அவங்க வந்து குற்றம் செய்யலாம், பாவங்கள் செய்யலாம், அவங்க வந்து தண்டிக்கப்படலாம். ஆனாலும் அவர்களுடைய பெயர் வந்து பிராமணர்கள் அப்படின்னு தான் இருக்கும். எந்த பாவமும் குற்றமும் அவரை அந்த பிராமண தகுதியிலிருந்து நீக்கிடாது. அதே சமயத்துல பிராமணனா ஒரு உயர்ந்த தகுதி உள்ளதா இந்த சமூகம் கட்டமைச்சு வச்சிருக்குது. இன்னும் வரைக்கும் அது இருக்கு. எப்படி வர்ணாசிரம சிஸ்டம் வந்ததோ அதே மாதிரி இப்ப ஜாதி அமைப்பு வந்த பிறகு கூட பிராமண ஜாதி தான் உயர்ந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு பொது கருத்தாக்கம் இந்த சமூகத்துல இருக்கதான் செய்யுது. இந்திய சமூகத்துல இது இப்போ மற்ற நாடுகள்லயும் அது பரவுது. ஆனா இந்த தகுதி பிறப்பினால் நிர்ணயிக்கப்படுது, அவங்களுடைய செயல்னால இது கொஞ்சம் கூட பாதிக்கப்படாது. இதுதான் வந்து பிராமணருக்கு உள்ள நிலைமை இன்னைக்கு. மனுஸ்மிருதி கூட அதான் சொல்லுது. மனுஸ்மிருதி வந்து அவங்களுக்கான தகுதியை வந்து தனியா தான் நிர்ணயிக்குது. ஒரு பிராமணர்களுக்கு மரண தண்டனையோ அல்லது உடல் ரீதியான சித்திரவதையோ வழங்கக்கூடாது அப்படின்னு மனு தர்மம் சொல்லுது. அந்த அந்த மன்னர்கள் காலத்திலே ஒரு பிராமணன் ஒருவேளை கடுமையான குற்றம் செய்கிறாரு அப்படின்னா கூட அவருடைய சொத்துக்களோட அவரை நாட்டை விட்டு வெளியேற்றணும். நாடு கடத்த மட்டும்தான் செய்யணுமே வழி. அதுவும் அவரோட சொத்துக்களோட. சொத்துக்களை பிடுங்கிட்டு கூட அனுப்பக்கூடாது. சொத்துக்களோட சேர்த்து அவரை நாடு நாடு கடத்தணும். இந்த மாதிரி மனுஸ்மிருதி சொல்லியிருக்கு. அப்போ எவ்வளோ ஒரு பொசிஷனை அவங்க வந்து நிர்ணயிச்சு வச்சிருந்திருக்காங்க அந்த காலத்துல. ஆனா பிக்குக்கு அப்படி கிடையாது. ஒரு பிக்கு தவறு செஞ்சுட்டாருன்னா அவர் சங்கத்துல இருந்து நீக்கப்பட்டுருவார். பிக்குவோட தகுதியை இழந்துருவார். அந்த ரோபை அவங்க கிட்ட டிஸ்ரோப் பண்ணிடுவாங்க. அந்த ரோபை அவர் போட முடியாது. அந்த துறவரத்துக்கான சீவர ஆடையை அவர் அணிய முடியாது. சாதாரண உடை அணிஞ்சும் அவர் எப்பயுமே ஒரு பிக்குவாக இருந்துட முடியாது. ஏன்னா இது பிறப்பினால் கிடையாது, உருவாகக்கூடியது இல்லை இல்லையா? இது வந்து தன்னுடைய தகுதியை வளர்த்துக் கொள்வதன் மூலம் ஒரு பிக்கு உருவாகிறார். பிறப்பினால் உருவாகிறது இல்லை அவர். அதனால அந்த தகுதியை எப்ப இழக்கிறாரோ அப்ப அவர் வந்து பிக்குவோட அந்த டைட்டிலையும் இழந்துடுறாரு. ஸோ ஒரு தீய நடத்தை உள்ள ஒருத்தர் பிக்குவாக நீடிக்கும் தகுதியை இழந்துருவார். இப்போ அந்த மாதிரி உதாரணங்கள் நம்ம நிறைய பார்க்குறோம். இப்போ ஒரு ராஜாங்கானே சத்தரத்னா அப்படிங்கிறவர் இப்போ இந்த நான் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி அவர் வந்து சங்கத்திலேருந்து நீக்கப்படுறார். ஏன்னா அவருடைய செயல்கள் வந்து பௌத்த தம்மத்துக்கு எதிரானவையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்கம் வந்து அங்க ஒன்று கூடி அவர் மேல விசாரணை வைத்து அவரை சங்கத்தை விட்டு நீக்கிறாங்க. அவர் வந்து சீவர ஆடை அணியும் தகுதியை இழக்கிறாரு. பிக்கு அப்படிங்கிற அந்த பொசிஷனை அவர் இழந்துடுறாரு. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி தாய்லாந்துல இப்ப அண்மையில வந்து ஒரு புகார் வந்தது, ஒரு பாலியல் ரீதியான புகார். அதை ஒட்டி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதே மாதிரி சொத்து பயங்கரமா குவிச்சிட்டு இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். போதைப் பொருட்கள் வச்சிருந்தா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு தாய்லாந்துல. பெண்கள் கிட்ட பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளில் ஈடுபடக்கூடிய மாங்குகள் மீது நடவடிக்கை எடுப்பு. இப்போ ரீசெண்டாக வந்து 81 மாங்க்ஸ் ஜூலை மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த 2025ல் 81 பிக்குகளை அந்த சீவரவாடையை எடுத்துட்டு அவங்கள வந்து சங்கத்திலேருந்து நீக்கி அந்த பிக்கு தகுதியிலேருந்து நீக்கி இருக்கிறாங்க தாய்லாந்து நாட்டு மன்னர். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கண்கூடா பார்க்கக்கூடும். இதெல்லாம் என் அன்றாட செய்திகள். அப்பனா இதுல இருந்து பேசிக்கா ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பிராமணர் தன்னுடைய பிறப்பினால் அந்த தகுதியை அடைகிறாரு. அது வந்து அவர் என்ன செயல் செய்தாலும் அந்த பிராமணர் அப்படிங்கிற அந்த பட்டத்தை அவர் இழக்கவே மாட்டார். ஆனா பிக்கு அப்படி கிடையாது. இந்த பட்டம் வந்து அவருக்கு அவருடைய நன்னடத்தையினாலும் செயல்களினாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். அதை அவர் மீறும் பட்சத்தில் அவர் அந்த பிக்குங்கிற தகுதியை இழந்துடுறார். இது அந்த காலத்துல இருந்தே இருக்கு. ஏன்னா வினய விதிகள் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறத சங்கம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் பார்க்குறோம். அப்பனா புத்தர் அந்த சங்கத்துக்கு விதிகள் வச்சிருக்கிறார். அதை மீறுறவங்கள சங்கத்துக்கு வந்து ஒரு சில விசாரணைகள்லாம் செய்து அவங்கள வெளியேற்றிடுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம்.
அதன் பிறகு வந்த அசோகர் காலத்துல கூட சங்கத்தின் விதிகளை மீறியவர்களை கிட்டத்தட்ட 80,000 பிக்குகளை அவர்களுடைய அந்த சீவர ஆடையை எடுத்துட்டு சாதாரண ஆடையை போட்டுக்க சொல்லி அசோகர் சங்கத்திலிருந்து நீக்கிட்டதா வரலாறு நம்ம பார்க்குறோம். அதனை தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் இப்போ அண்மை காலம் வரைக்கும் நம்ம ஆதாரங்கள் இருக்கு. பிக்குகள் தன்னுடைய தகுதியை இழக்கிறதுக்கான ஒரு சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போ அடுத்தது ஒரு ஒழுக்கத்துக்கும் ஆஹ், இது ஒரு பிக்குக்கும் ஒரு பிராமணருக்கும் என்ன மாதிரியான ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு கடுமையான மனப்பயிற்சியோ அல்லது ஒழுக்க பயிற்சியோ ஒரு பிராமணருக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் தான் பிறப்பினால் நிர்ணயிக்கப்படுறாரு. அப்போ அதுக்கான பயிற்சி எடுத்துக்கணும்னு அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அவர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறது அப்படின்னா, மத நூல்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த வேதம் நூல்களை படிச்சு வச்சிருக்கணும். சமஸ்கிருத ஸ்லோகங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ஒரு பிராமணருக்கான தகுதி. அது கூட எதிர்பார்க்கப்படுறது தான். அவங்க தெரிஞ்சிருந்தாதான் அவங்க பிராமணர் அப்படி கிடையாது. தெரியலனாலும் பிராமணர் தான். ஆனா பொதுவா ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. இவங்கெல்லாம் ஸ்லோகங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, மந்திரங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு. ஒழுக்கத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு பிராமணருங்கிறது இந்த மாதிரி தான் ஒழுக்க விதிகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது நிர்பந்தம் கிடையாது அவங்களுக்கு. ஆனா பிக்குக்கு அப்படி கிடையாது. பிக்குக்கு வந்து ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது. இப்போ மனுஸ்மிருதியில கூட 6 கடமைகள் ஷத் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட வேலை என்னன்னா வேதம் கத்துக்கணும், வேதத்தை கத்துக் கொடுக்கணும், யாகம் செய்யணும், யாகத்தை பிறர் செய்ய வைக்கணும், ஊக்குவிக்கணும், தானம் கொடுக்கணும், தானம் வாங்கிக்கணும். இவ்வளவுதான் 6 கடமைகள் ஷத்கர்மான்னு பேரு. இதுல எங்கேயுமே வேற எந்த ஒரு ஆஹ், ஒழுக்க பயிற்சி அந்த மாதிரி அவங்களுக்கான கிரைட்டீரியாலாம் எதுவுமே கிடையாது. இந்த 6 அவங்க செய்ய வேண்டிய வேலைகள் அவ்வளவுதான். ஒழுக்க பயிற்சி எடுத்துக்கணும், இதெல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆஹ், ஆஹ், விதிகள்ல கிடையாது. ஆனா பிக்குக்கு அப்படி கிடையாது. பிக்குக்கு வந்து மனப்பயிற்சி ஒழுக்க பயிற்சி தான் உயிர் நாடி. அதுதான் அவர் செஞ்சுட்டு இருக்கணும் டெய்லி. பஞ்சஷீலம், ஷீல சீல சமாதி பஞ்ஞா, அந்த 3 தானே சொல்றோம் நம்ம. ஒழுக்கம் சார்ந்தது, மன தியானம் சார்ந்தது மனப்பயிற்சி. அடுத்தது அதனால் இருக்கக்கூடிய பகுத்தறிவு, அறிவு, ஞானம். அப்போ அடிப்படையில் ஒழுக்கம், அது ஒழுக்க பயிற்சி சீலம். மனப்பயிற்சி சமாதி, சதி சமாதி, அது வந்து தியானம், விபாசனா. அதனால கிடைக்கக்கூடிய ஞானம், அதுதான் பௌத்த நிலை. அப்போ ஒரு புத்த நிலை அடையணும் அப்படின்னா ஒரு பிக்கு அல்லது ஒரு பௌத்த தத்துவத்தோட ஒரு சாதாரண மனிதன் வாழணும்னா கூட அவன் இது ரெண்டையும் பண்ணணும். ஒழுக்க பயிற்சி பண்ணணும், மனப்பயிற்சி பண்ணணும். ஒழுக்க பயிற்சினா ஷீலத்தை கடைபிடிக்கணும், மனப்பயிற்சினா தியானத்தை கடைபிடிக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் அவன் வந்து ஒரு ஞானம் அடைந்த மனிதன், ஒரு நல்ல தம்மத்தை பின்பற்றக்கூடிய மனிதன் அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து பேசிக், அவங்களோட உயிர் நாடி அது. அடுத்த விஷயம், அடுத்த வித்தியாசம் என்ன அப்படின்னா சொத்து குவிப்பு. ஒரு பிராமணர் எவ்வளவு சொத்து வேணா எடுத்துக்கலாம், அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. இப்போ பிராமணர்னா சொத்து வச்சுக்க கூடாதுன்னு கிடையாது. இன்ஃபேக்ட் அதுக்கு ஆப்போசிட் தான். பிராமணர்னா நிறைய சொத்து கொடுக்கணும், பிராமணருக்கு நிறைய தானம் கொடுக்கணும், பிராமணருக்கு இதெல்லாம் கொடுத்தாதான் நமக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு சமூக கட்டமைப்பு தான் இங்க இருந்தது. ஆனா பிக்குக்கு அப்படி கிடையாது. அவங்க சொத்துவே வச்சுக்க கூடாது, நம்ம கொடுத்தாலும் அவங்க சொத்து வாங்கிக்க கூடாது. இது வந்து ஒரு சாதாரண சின்ன வித்தியாசமா நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறாரு டாக்டர் அம்பேத்கர். ஏன் அப்படின்னா, புத்தருடைய கான்செப்ட் எப்படின்னா, சொத்து தான் ஒரு மனுஷனுடைய சிந்தனையும் அவனுடைய ஒழுக்கத்தையும் கட்டுப்படுத்துது. அவனுடைய எண்ணம், செயல், இது எல்லாமே வந்து அவனுடைய சொத்து சம்பந்தப்பட்டு தான் இருக்கு. சஸ்- அந்த சொத்து போயிடும் அப்படின்னு நினைச்சான்னா அவனுடைய எண்ணம், செயல்லாம் மாறிடும். எண்ணம் வந்து ரொம்ப நல்ல எண்ணமா இருந்தா கூட செயல்ல அதை செயல்படுத்த முடியாது. ஏன்னா இது செஞ்சா நம்ம சொத்து போயிடுமே அப்படின்னு அவன் நினைச்சிட்டான்னா போச்சு. அப்போ இது வந்து அவனுடைய எண்ணத்துக்கும் செயலுக்கும், மைண்ட்ல ஒன்று இருக்கும், ஆனா பேசுறதும் செய்யறதும் வேற மாதிரி இருக்கும். யார் ஒருத்தர் சொத்து மேல பற்று வச்சிருக்காங்களோ அவங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பிராமணர் வந்து எப்பயுமே மாற்றத்தை விரும்புறதில்ல. ஏன்னா அவங்களுடைய தகுதி வந்து இந்த சமூகத்துல உயர்ந்த தகுதியா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு ஆல்ரெடி இருக்கு, எக்ஸிஸ்டிங். அப்ப இந்த எக்ஸிஸ்டிங் கட்டமைப்பை எப்படி மாத்த விரும்புவாங்க? ஏன்னா அவங்களுக்கு அப்படி மாறுச்சுன்னா, இந்த சிஸ்டம் மட்டும் மாறுச்சுன்னா அவங்களுக்கு அந்த உயர்ந்த இடம் போயிடும். உயர்ந்த இடம் போயிடுச்சுன்னா என்ன? அவங்களோட அதிகாரம் போயிடும், அவங்களுடைய பொருளாதாரம் போயிடும். அதனால இது மாறக்கூடாது, இந்த சமூகம் இப்படியே இருக்கணும் அப்படின்னு பிராமணர்கள் இன்னமும் விரும்புறாங்க. அதுதான் சனாதனம் அப்படி சனாதனம்னா நிரந்தரம், மாறக்கூடாது அப்படின்னு. ஆனா இந்த செயல்பாட்டை மாற்றி அமைக்கக்கூடியவங்க தான், சமத்துவம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இது மாறணும் அப்படின்னு நினைப்பாங்க. இங்கதான் வித்தியாசம் வருது. அப்ப சொத்து குவிப்பு தான் இதனுடைய பேசிக். ஏன்னா அந்த பற்று, இது நமக்கு போயிடக்கூடாது. சொத்துங்கிறது ஒரு பொருள் சார்ந்து இல்லை, பொருள், அதிகாரம், புகழ்,
இந்த அந்த தகுதி, உயர்ந்த ஒரு நிலை, இதெல்லாமே வந்து சொத்து தான். ஸோ அந்த சொத்து அவங்க ஆல்ரெடி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அத வந்து ஈட்டி வச்சிருக்கிறாங்க இந்த சமூகத்துல. அப்ப அதை இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப அது மேல இருக்கிற பற்று அவங்களுக்கு மாற்றத்தை விரும்ப மறுக்குது. அதுதான் சனாதனா. இப்படியே இருக்கட்டுமே இந்த சிஸ்டம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா கீழ இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம ஏன் இப்படி கீழயே இருக்கணும்? எல்லாரும் ஈக்குவலா இருக்கலாம்ல அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அத மாற்ற நினைக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? அவங்க சனாதனத்துக்கு எதிரா செயல்படுறாங்க. அதுதான் இப்போ இந்த சமூகத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சனாதனத்துக்கும் சமத்துவத்துக்கும் இடையேயான போராட்டம். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த இடத்துல பெல்ஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை டாக்டர் அம்பேத்கர் பயன்படுத்துறாரு. இந்த பெல்ஃப் அப்படின்னா தவறான வழியில் ஈட்டிய பொருளாதாரம். ஸோ பொருளாதாரம் பணம் வச்சுக்க கூடாதுன்னு இல்லை. சாதாரண மக்கள் வச்சுக்கலாம். பிக்குகள் சுத்தமா அதை வச்சுக்கவே கூடாது. எந்த வழியிலையும் அவங்க வந்து பொருளை ஈட்டி அவங்க சொத்து சேர்க்கக்கூடாது பிக்குகள். ஆனா பெல்ஃப் அப்படிங்கிறது தவறான வழியில் ஈட்டிய பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் பிராமணர்கள் கிட்ட இருக்கு அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு. அதுக்கு மனுஸ்மிருதி கூட அப்படிதான் சொல்லுது. மனுஸ்மிருதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சொத்துக்கும் பிராமணருக்கும் என்ன மாதிரியான தொடர்புங்கிறத நம்ம மனுஸ்மிருதியில ஆதாரம் பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, உலகில் உள்ள அனைத்தும் பிராமணருக்கே சொந்தம். ஆனா பிக்கு என்ன, உலகில் உள்ள எதுவுமே தனக்கு சொந்தம் கிடையாது, பற்றற்ற நிலை. ஆனா இங்க என்ன சொல்லுது, உலகில் உள்ள அனைத்தும் பிராமணருக்கே சொந்தம். தனது மேன்மையாலும் உயர்குடி பிறப்பாலும், அந்த பிறப்பு தான் தன்னோட பிறப்பாலும் அவர் அனைத்தையும் பெற தகுதியுடையவராயிடுறாரு. இங்க ஒருத்தன் தன்னுடைய மேன்மையால, செயல்னால மேன்மை அடையிறான், அதனால அவனுக்கு தகுதி இருக்குன்னா அது ஓகே. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஸ்கில்லு, டேலண்ட்டு, ஹார்ட் ஒர்க்கு இதை வச்சு ஒருத்தவங்க மேலே போகலாம். ஆனா பிறப்பினால், உயர்குடி பிறப்பினால் ஒருத்தன் மேலே போறான், அதனால அவனுக்கு அந்த தகுதி இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து சாதாரண ஒரு லாஜிக்கு அது அகேன்ஸ்டா இருக்கு. அப்ப மனுஸ்மிருதியில இதுதான் வந்து ஜஸ்டிஃபை நியாயப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி மனுஸ்மிருதியில இன்னொரு ஸ்லோகம் வருது, 8.417. இது என்ன அப்படின்னா, ஒரு பிராமணர் தனது அடிமையாக இருக்கும் சூத்திரனிடமிருந்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக எந்த பொருளை வேணாலும் தயக்கமின்றி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அந்த அடிமைக்கு, அதாவது அந்த சூத்திரனுக்கு அப்படின்னு தனி சொத்து எதுவும் கிடையாது. அவன் கஷ்டப்பட்டு அவனுடைய திறமையினாலையும் கடின உழைப்பினாலையும் சம்பாதிக்கக்கூடிய செல்வம் எல்லாமே அவனுடைய எஜமானனான பிராமணனுக்கு தான் உரியது அப்படிங்கிறது மனுஸ்மிருதியோட ஒரு ஸ்லோகம் சொல்லுது. அப்ப இந்த இடத்துலயும் நம்ம பிராமணருக்கும் பிக்குக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கிறோம். ஒரு பிராமணர் எல்லாம் தனக்கு உரியது, எனக்கு தனக்கு அனுபவிக்கக்கூடிய தகுதி உடையது அப்படின்னு நினைக்கிறார். ஆனா ஒரு பிக்கு எதுவுமே தனக்கு இல்ல, பற்றற்ற நிலை தான் தன்னுடைய தகுதி அப்படின்னு நினைக்கிறார். அந்த பற்றற்ற நிலையை தான் நம்ம வந்து நிப்பானான்னு சொல்றோம். அப்போ இங்கேயே அடிப்படை வித்தியாசமே மிகப்பெரிய வித்தியாசமா மாறிடுது. அதே மாதிரி ஒரு புதையல் கிடைச்சிச்சுன்னா கூட மனுஸ்மிருதி என்ன சொல்லுதுன்னா, 8.37, ஒரு கற்றறிந்த பிராமணர் புதையலை கண்டெடுத்தால் அவர் முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனா மற்றவங்க யார் எடுத்தாலும் அது மன்னர்கிட்ட கொடுத்துடணும். இப்போ இன்னமும் எனிதிங் நம்ம வந்து பூமிக்கு கீழே நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது அரசுக்கு சொந்தம். ஆனா அந்த காலகட்டத்தில் மனுஸ்மிருதி இங்க நடைமுறையில் இருந்த காலகட்டத்தில், மன்னர்கள் ஆண்ட காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கு, ஒரு பிராமணர் புதையலை கண்டு எடுத்துட்டாருன்னா அவர் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் தான் உலகத்துக்கே அதிபதி. ஆனா ஒரு அரசனே கூட புதையலை கண்டுபிடிச்சா அதுல ஒரு பகுதியை பிராமணனுக்கு கொடுத்துட்டு தான் மீதியை தான் அவன் கருவூலத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிறத மனுஸ்மிருதி இருந்திருக்கு. இப்போ பொதுவாக நம்மலாம் என்ன பண்ணோம்னா, இந்த மனுஸ்மிருதிங்கிறது அவுடேட்டட், அது அந்த காலத்தில் இருந்திருக்கக்கூடிய ஒரு விதிமுறைகள். இப்போ தான் எல்லாமே மாறிடுச்சு இல்லையா? இப்போ நமக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம்னு ஒன்று வந்துருச்சு, ஜனநாயகம் வந்துருச்சு. அதனால இப்போ வந்து மனுஸ்மிருதிங்கிறது நடைமுறையில கிடையாது அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ஆனாலும் மனுஸ்மிருதி வந்து இப்போ இந்த தற்கால காலகட்டத்தில் கூட பல்வேறு இடங்கள்ல அதனுடைய செயல்பாடுகள் இருந்துட்டு தான் இருக்கு. சமூகத்தில் அதை பார்க்க முடியும். பிராமணர் தான் அனைத்துக்கும் உயர்ந்தவர் அப்படிங்கிறத நம்ம இன்னமும் அந்த பொது கருத்தாக்கம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு இந்திய மனநிலையில. அதே மாதிரி இந்தியர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த மனநிலை அவங்க தொடர்ந்து இருக்கிறாங்க. அது நம்ம பல்வேறு செய்திகள்ல நம்ம பார்க்குறோம். இது மட்டும் இல்ல, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் செயல்படக்கூடிய இடங்கள்ல கூட, நீதித்துறையில கூட பல்வேறு உதாரணங்கள் வருது. இப்போ 2026ல இப்போ ரீசெண்டா வந்த ஒரு ஜனவரி மாசம், அந்த போன மாசம் வந்த ஒரு அஹ், தீர்ப்பு, நீதிமன்ற தீர்ப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்துல அஹ், ஒரு குடும்ப வழக்கு ஒண்ணு வருது. அதுல வந்து அந்த பெண்ணுக்கு
ஒரு உரிமைகள் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்குல மனுஸ்மிருதியை வந்து எடுத்து உதாரணம் காட்டி தான் அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா அப்ப மனுஸ்மிருதி இன்னும் இந்த காலத்திலயும் அது வந்து வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம். அதே மாதிரி 2024 ஒரு வழக்கு வருது. அதுவும் அதே மாதிரி தான் ஒரு குடும்ப வழக்கு. அங்க வந்து ஆஹ், ஒரு மனைவி அவனுடைய கணவனுக்கு பணிவிடை செய்யறது வந்து கட்டாயம் அப்படின்னு மனுஸ்மிருதியை கோட் பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இது 2024. அதாவது அவன் வந்து ஒரு மனைவி அன்ரீசனபிள், அதாவது கணவனுக்கு சேவை செய்யறது பிடிக்கலங்கிற காரணத்துக்காகலாம் வந்து விவாகரத்து கேட்க முடியாது. ஏன்னா கணவனுக்கு சேவை செய்யறது தான் அவங்களுடைய அடிப்படை கடமை அப்படிங்கிறத மனுஸ்மிருதி சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட் வந்து ஜார்க்கண்ட்ல கொடுக்குது. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. இப்போ பல்வேறு உதாரணங்கள்ல மனுஸ்மிருதி வந்து சட்டத்துறையிலே வந்து இன்னமும் கோட் பண்ணி நிறைய பேர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால மனுஸ்மிருதிங்கிறது இந்த காலகட்டத்தில் இல்லைன்னு நம்ம நினைக்க முடியாது. இது வந்து கரண்ட் சொசைட்டிலையும் அது இருக்க தான் செய்யுது. பட் நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்மளுடைய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிக்குவுக்கும் ஒரு பிராமணருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, ஒரு பிராமணர் சொத்து குவிப்பு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத மனுஸ்மிருதியே சொல்லுது. அந்த மனுஸ்மிருதியின் அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் பிராமணர்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது சொத்து குவிப்புல. ஆனா பிக்குக்கு அப்படி கிடையாது. பிக்கு எந்த ஒரு சொத்தும் தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவருக்கு வந்து சிந்தனையிலையும் ஒழுக்கத்திலையும் எந்த ஒரு சமரசமும் இல்லாம சுதந்திரம் இருக்கும், சிந்தனை சுதந்திரம் இருக்கும். இல்லைன்னா தான் நினைக்கிற மாதிரி பண்ண முடியாது. எந்த ஒரு நினைப்பு நினைச்சாலும் உடனே நமக்கு என்ன வருது, இதனால நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், நம்மளோட சொத்து போயிடுமோ, நம்மளோட அதிகாரம் போயிடுமோ, நம்மளோட பவர் போயிடுமோ, பேர் போயிடுமோ, புகழ் போயிடுமோ அப்படின்னு யோசிச்சு நம்ம அந்த சிந்தனையை, நல்லதா சிந்தனையா இருந்தா கூட நம்ம அதை கட் பண்ணிடுறோம். நம்ம பேசுறது வேற மாதிரி பேசிடுறோம், செய்யறது வேற மாதிரி செஞ்சிடும். ஆனா எந்த ஒரு பற்றும் இல்லை அப்படின்னா நியாயத்தின் பக்கம் ஆல்வேஸ் நிற்போம். ஏன்னா நம்ம இழப்பதற்கு எதுவும் இல்லைன்னு வரும்போது துணிச்சல் வந்துடும். துணிச்சல் வந்தால் நேர்மையின் பக்கம் நம்ம நிற்க முடியும். ஸோ நேர்மைக்கும் கண்ணியத்துக்கும் தடையா சுயநலம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா எதன் மேலேயும் பற்று வைக்கிறது கிடையாது. ஆனால் பற்று வைப்பது தான் ஒரு பிராமணருடைய தகுதி அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லுது. பௌத்தம் என்ன சொல்லுது? பிக்குக்கு எந்த ஒரு பொருள் மேலேயும் பற்று வைக்கிறதுக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லுது. அடுத்தது சங்கம். சங்கம் ஒரு பிராமணருக்கு வந்து ஒரு சங்கத்தின் கீழே தான் ஒரு பிராமணர் செயல்படணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு வந்து தனிப்பட்ட அதிகாரம் இருக்கு. ஒரு தனி பிராமணர் கூட அவருக்கான சட்டதிட்டங்களை நிர்ணயிச்சுக்கிட்டு அவர் அந்த சமூகத்தில் அந்த ஊர்ல அவர் வந்து சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் செய்ய முடியும். ஏன்னா அவர் பிராமணர் அப்படின்ன உடனே அந்த சமூகம் அவருக்கான மரியாதையை கொடுத்துரும். அவர் ஒரு அமைப்பின் கீழ் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்போ பொதுவாக பிராமணர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு பொதுவான ஆர்வம் என்ன அவங்களுக்குன்னா, அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்க சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா அது அவங்க பிறப்பினால் கிடைக்கக்கூடிய ஒரு தகுதின்னு அவங்க நம்புறாங்க. அப்போ அது மட்டும்தான் அவங்களுடைய பொதுவான பண்பா இருக்குமே ஒழிய, மற்றபடி அவர்களுக்கு ஒரு பொது சட்டதிட்டங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. ஆனா பிக்குகளுக்கு அப்படி கிடையாது. பிக்கு எப்பயுமே ஒரு சங்கத்துக்கு கட்டுப்பட்டவரா இருக்கிறார். ஒரு சங்கத்தின் உறுப்பினரா இல்லாம ஒரு பிக்கு இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியும். ஏன்னா ஒரு பிக்கு வந்து ஒரு சங்கம் தான் உருவாக்குது. அவர் போய் சிரமணரா ஒரு மூத்த பிக்கு கிட்ட சேர்ந்து அங்க ஒரு பயிற்சி எடுத்து அதுக்கப்புறம் அந்த சங்கம் வந்து அவருக்கு உபசம்பதா கொடுத்து அந்த சங்கத்தின் உறுப்பினரா ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவர் பிக்குவாவே மாறுறாரு. பிக்கு தனக்குன்னு ஒரு சில விதிமுறைகள்லாம் உருவாக்கி வச்சுக்க முடியாது. அது சங்கத்தின் விதிகள்ல தான் அவர் கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்ப சங்கம்ங்கிறது ஒரு தத்துவார்த்த அமைப்பு, ஒரு ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி. அந்த சங்கம்ங்கிறது பௌத்த தத்துவத்தை, தம்மத்தை உள்ளடக்கிய ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தின் ஒரு உறுப்பினர் தான் இந்த பிக்கு. ஸோ இதோட ஒரு பிராமணருக்கும் பிக்குவுக்கும் என்னென்ன வித்தியாசம் பாபாஜி டாக்டர் அம்பேத்கர் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து புத்தரும் அவர் தம்மமும் நூலின் வாயிலாக நம்ம இப்போ எடுத்து பார்த்துருக்குறோம். ஆங்காங்கே ஒரு சில உதாரணங்கள் தற்கால செய்திகள்ல இருந்து வந்திருந்ததை உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் நான் வந்து கோட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். மற்றபடி இந்த விஷயம் இது ஒரு தனிப்பட்ட முறையில் யாரையும் குறிப்பிட்டு சொல்றதோ அல்ல ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு சொல்றதோ கிடையாது அப்படிங்கிறத நம்ம மீண்டும் ஒரு முறை ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஒரு பிக்குவுக்கும் பிராமணருக்கும் என்ன வித்தியாசம்
அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஒரு பிக்குவுக்கும் உபாசகருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உபாசகர்னா யாரு? உபாசகர்னா லே புத்திஸ்ட், சாதாரண பிக்கு இல்லாம ஆனா பௌத்தத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சாதாரண இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடியவர். பிக்குங்கிறது துறவற வாழ்க்கையில இருக்கக்கூடியவர். அப்ப பிக்கு எப்படி இருக்கணும் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்து பிக்குவும் தம்மத்தை தான் பின்பற்றுறாரு. இல்லற வாழ்க்கையில இருக்கிற நம்மளும் தம்மத்தை தான் பின்பற்ற போறோம். அப்ப நமக்கு ரெண்டு பேருக்குள்ள என்ன பெரிய வித்தியாசம் இருந்துற போகுது? அப்ப பிக்குக்கு என்னென்ன வித்தியாசம், உபாசகருக்கு என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். இத்துடன் இந்த வார தம்ம உரையை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். காணொலியில் இணைந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் பீம், நமோ புத்தாய.